Good evening students. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இம்யூனோகுளோபின் வரையும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஆன்டிஜனும் ஆன்டிபாடி எப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணுது, எப்படி ஃபைட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் எப்படி ஃபைட் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த ஃபைட்டிங் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆன்டிபாடி ஹியூமரல் இம்யூனிட்டி அல்லது ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டியில் மட்டும்தான் வரும், செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் வராது. இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் வந்து 3 ஸ்டெப்ஸில் நடக்கும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு சொல்லி பேர். ஸ்டெப் 1ல் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ஃபஸ்ட்டு பைண்ட் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டும் அட்டாச் ஆகும். ரெண்டாவது ஸ்டெப்பில் ஆப்சோனைசேஷன் அக்ளூட்டேஷன் நடக்கும். தேர்ட் ஸ்டெப்பில் நியூட்ரலைசேஷன் நடக்கும். ஓகேங்களா? இதுதான் பார்க்க போகிறோம். ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். The reaction between antigen and antibody is based on humoral immunity. ஆன்டிபாடி இம்யூனிட்டி மட்டும்தான் நடைபெறும், செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி நடைபெறாது. The reaction between antigen and antibody occurs 3 stages. இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் 3 ஸ்டேஜில் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் it involves the formation of antigen antibody complex. first antigen antibody ஜாயிண்ட் ஆகுது. எப்படின்னா அதை பற்றி எப்படி இது ஆன்டிஜன் இது ஆன்டிஜன் ஆன்டிபாடியும் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ஆகும். ஃபஸ்ட் இந்த மாதிரி பிடிச்சி இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். தென் நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் லீட்ஸ் டு விசிபிள் ஈவெண்ட். இது நம்ம கண்ணுக்கு தெரியும். ப்ரிசிபிடேஷன் அக்ளூட்டேஷன். அக்ளூட்டேஷன்னா வினை புரிஞ்சு தண்ணி கலங்கலாகிறது பேர் அக்ளூட்டேஷன். ப்ரிசிபிடேஷனை வீழ்படிவாக கீழே படிக்கிறதுக்கு பேர் ப்ரிசிபிடேஷன். The final stage, third stage is destruction of antigen by neutralization. Third step பேர் neutralization அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸில் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடைபெறும். நெக்ஸ்ட்டு இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் எப்படி நடக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். The finding force between the antigen antibodies 3 factors. அதாவது ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் ஃபைட் பண்ணுறப்ப அந்த பைண்டிங் ஃபோர்ஸ் இருக்குது. ஃபைண்டிங் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறது கம்மியாக இருக்கிறது 3 ஃபேக்டர்ஸ் முடிவு பண்ணுது. அது என்னென்ன ஃபேக்டர்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேர் க்ளோஸ்னஸ் பிட்வீன் ஆன்டிஜன் ஆன்டிபாடி. ஃபஸ்ட்டு ஆன்டிஜன் ஆன்டிபாடி க்ளோஸாக இருந்தால் தான் அதோட ரியாக்ஷன் ஹெவியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் கோவேலன்ட் பாண்ட்ஸ் ஆர் இன்டர்மீடியட் ஃபோர்ஸ். அது ரெண்டுக்கும் நடக்குள்ளார இந்த இன்டர்மீடியட் ஃபோர்ஸு நான் கோவேலன்ட் பாண்ட்ஸ் எத்தனை நடைபெறுது அப்படிங்கிறது பொறுத்து அதனோட ரியாக்ஷன் இருக்கும். இப்போ இந்த நான் கோவேலன்ட் பாண்ட் அதிகமாக இருந்தால் சீக்கிரமாக இந்த ஆன்டிஜன் கொல்லப்படும், கம்மியாக இருந்தால் சீக்கிரம் கொல்லப்படாது. மூணாவது அஃபினிட்டி அப்படின்னு ஈர்ப்புத்தன்மை. ஆன்டிஜன் ஆன்டிபாடியோட ஈர்ப்புத்தன்மை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அதனோட பைண்டிங் ஃபோர்ஸ் இருக்கும். When the antigen and antibody are closer fitted, antigen antibody closer fit ஆயிடுச்சுன்னா the strength of binding is great. ரெண்டும் அதனோட பிணைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். When the apart binding the strength is low. ரெண்டு தூரமாக இருந்ததுன்னா பைண்டிங்கே பண்ண முடியாது, அதனோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். The bonds that hold the antigen the antibody combine to form all non-covalent இன் நேச்சர். ஆன்டிஜனை ஆன்டிபாடியும் உருவாக்கக்கூடிய எல்லா பிணைப்புகளும் நான் கோவலன்ட் நேச்சராக இருக்கும். என்னென்னு சொல்லி போட்டீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டை கிரியேட் பண்ணும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்டை கிரியேட் பண்ணும், வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும், ஹைட்ரோபோபிக் பாண்ட்ஸ். இந்த மாதிரி எந்த பாண்டை வேணாலும் இந்த ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் கிரியேட் பண்ணிக்கும். அதுக்கு என்ன ஃபேவர் ஆகுதோ அந்த பாண்டை கிரியேட் பண்ணி இந்த ஆன்டிஜனோட ஃபைட் பண்ணும். Antibody affinity is strength of the reaction between the single antigen determined in the single combining site of the antibody. இதில் இருக்குது ஒரு ஆன்டிஜனோட நிறைய ஆன்டிபாடி ஃபைட் பண்ணிச்சுன்னா சீக்கிரமாக ஆன்டிஜன் கொல்லப்படும். நிறைய ஆன்டிஜன்ஸ் இருந்து ஆன்டிபாடி கம்மியாக இருந்ததுன்னா அது சீக்கிரம் கொல்லப்படாது. அந்த ரியாக்ஷன் ரொம்ப நேரம் நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இங்கே முடிவு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு த சீஃப் அப்ளிகேஷன் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் ஆர் டிட்டர்மைன் த பிளட் குரூப்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபியூஷன். ஃபஸ்ட்டு இப்போ பிளட்டுக்கு வந்துட்டோம். இந்த பிளட் குரூப் ஏ, பிளட் குரூப் பி, பிளட் குரூப் சி இருக்கு, பிளட் குரூப் ஏபி இருக்கு இல்லையா,
அதில் அப்ளிகேஷன் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிளட் குரூப் வந்து பிளட் குரூப்பில் ஏ பிளட் குரூப்பில் ஏ ஆன்டிஜன் இருக்கும், பி பிளட் குரூப்பில் பி ஆன்டிஜன் இருக்கும், ஏபி பிளட் குரூப்பில் ஏ ஆன்டிஜன் பி ஆன்டிஜன் ரெண்டுமே இருக்கும். இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறப்ப சீரியாலஜிக்கல் அசஸ்மெண்ட் எக்ஸ்போர்ட் டு இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட்ஸ் டு டெவலப் an immunoassays for the quantification of various substances, detect the presence of absence of protein serum to determine the characteristics of immunodeficiency diseases. இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் தான் இந்த பிளட் குரூப் வந்து இவங்க ஏ குரூப்புக்கார கொடுக்கணும், பி குரூப்புக்காரன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்கும். இதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் சீரியாலஜிக்கல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பேர். இதை படிக்கிறதுக்கு பேர் சீரியாலஜிக்கல் அசஸ்மெண்ட். அதை படித்தோம்னா டு எக்ஸ்போர்ட் தி இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ், நோய் கிருமிகள் எப்படி வருது, அந்த நோய் கிருமிகள் வந்த பின்னாடி எப்படி நம்ம இம்யூனோஅசைஸ் ஃபார் தி குவான்டிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் சப்ஸ்டன்சஸ், அதை அந்த நோய் கிருமிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம உடம்புல என்னென்ன பொருள்கள் உற்பத்தி ஆகுது, டிடெக்ட்னா கண்டுபிடிக்கிறது, நம்ம உடம்புக்குள்ளே நோய் கிருமி இருக்குதா அல்லது இல்லையா ஆப்ஷன்ஸான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு புரோட்டீன் உருவாகும். அந்த புரோட்டீன் வந்து நோய் கிருமி இருப்பது தீர்மானிக்கும். இதெல்லாம் தீர்மானித்து கண்டுபிடிக்கும். என்னென்னதுன்னா இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சொல்லும். இந்த சீரியாலஜிக்கல் அசஸ்மெண்ட்டிங் படிச்சிங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் நம்ம இங்கே படித்தோம் இல்லையா, 4 அக்ளூட்டினேஷன், ப்ரிசிப்டேஷன், ஆப்சானைசேஷன், நியூட்ரலைசேஷன். இப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ். The reaction between soluble antigen and the antibody leads to the visible precipitate formation is called precipitin reaction. அதாவது ஆன்டிஜன் வந்து சால்யூபிளாக இருந்துச்சுன்னா, தண்ணியில் கரையக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் எப்படி முடியும், precipitation முடியும். Antibodies that does bring about the precipitate formation reacting with the antigen is called precipitins. அந்த ஆன்டிபாடிக்கு பேர் ப்ரிசிப்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஆன்டிஜன் வந்து ஆன்டிபாடி ரியாக்ட் பண்ணி ப்ரிசிப்டேட்டாக ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அந்த ஆன்டிபாடிக்கு பேர் ப்ரிசிப்டின்ஸ். ப்ரிசிப்டின்ஸ்னால் வீல்படி பார்க்குது. இப்படி ஒரு கெமிக்கல் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, இதுக்குள்ளே ஆன்டிஜன் உள்ளே வச்சுட்டு ஆன்டிபாடி ரியாக்ட் பண்ணோம்னா இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ட் பண்ணி கீழே படிஞ்சிடும். அதுக்கு பேர் ப்ரிசிப்டேஷன். ஓகேங்களா. சால்யூபிள் ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா இப்படி நடக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது, when the particular antigen, particularly திடப்பொருள், ஆன்டிஜன் திடப்பொருளாக இருந்துச்சுன்னா react with the antibody to the clumping or agglutination. அதாவது ஆன்டிஜன் திடப்பொருளாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் எப்படி முடியும், அக்ளூட்டினேஷனாக முடியும். at the particular antigen which called agglutinin reaction. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் அக்ளூட்டின் ரியாக்ஷன் சொல்லி பேர். அந்த ஆன்டிபாடிக்கு பேர் அக்ளூட்டினின் அப்படின்னு சொல்லி பேர். the antibody involved bring about the agglutination is called as agglutinin. அக்ளூட்டினேஷன் என்ன, ஆன்டிபாடி வந்து திடப்பொருளாக இருந்துச்சுன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி முடியும், அக்ளூட்டினா முடியும். சரிங்களா. அந்த ரியாக்ஷனுக்கு பேர் அக்ளூட்டினின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பேர். எந்த ஆன்டிபாடி வந்து அக்ளூட்டின் ரியாக்ஷனில் ஈடுபடுதோ அந்த ஆன்டிபாடிக்கு பேர் என்ன, அக்ளூட்டினின் அப்படின்னு சொல்லி பேர். நெக்ஸ்ட்டு ஆப்சானைசேஷன். அப்படின்னா ஆப்சானைசேஷன் என்ன சொன்னால், நம்ம ஒரு ஆன்டிஜன் இருக்குது அதை சுற்றியும் போய் ஒட்டிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் ஆப்சானைசேஷன் அப்படின்னு சொல்லி பேர். சுற்றி ஒட்டிக்கிறதுக்கு பேர் ஆப்சானைசேஷன். அதுக்கு பேர் என்ஹான்ஸ்டு அட்டாச்மெண்ட், அதிகப்படியான அட்டாச்மெண்ட்டுக்கு பேர் ஆப்சானைசேஷன். த ப்ராசஸ் விச் தி பேத்தோஜன், கிருமி நம்ம உடம்புக்குள்ளே வந்தது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த ஆன்டிபாடி எல்லாம் இந்த கிருமியை சுற்றி போய் இப்படி பிடிச்சி நின்றுக்கும். அதுக்கு பேர் ஆப்சானைசேஷன் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், when the pathogen is marked of injection of destruction by phagocyte, அதாவது ஒரு கிருமி உள்ளே வந்துருச்சுன்னா அதை சுற்றி இப்படி ஆன்டிபாடி இப்படி போய் சுற்றி பிடிச்சி நின்றுக்கும். அதுக்கு பேர் ஆப்சானைசேஷன். இப்படி ஆப்சானைசேஷன் பண்ணிட்டுனா அந்த மேக்ரோபேஜஸ் பற்றிய மேக்ரோபேஜஸ் வந்து ஆப்சானைசேஷன் பண்ணது எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டு முழுங்கிடும். அதுக்கு பேர் பேகோசைட் அப்படின்னு சொல்லி பேர். இது என்ன பண்ணுன்னா மார்க்கிங் பண்ணி கொடுக்குது, இது கிருமி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி கொடுக்குது. அதனால தான் அதுக்கு பேர் மார்க்டு பைன்னு போடுறாங்க. The pathogen is marked by injection, சாப்பிட்றது, destruction by phagocyte, phagocyte விழுங்குறது, மோனோசைட் இது போய் எல்லாத்தையும் மார்க் பண்ணி கொடுத்தா அந்த மோனோசைட்ஸ் வந்து எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டு விழுங்கிடும். அதுக்கு பேர் பேகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர்.
The opsonization involves the binding of opsonin. இந்த மாதிரி ஒட்டிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் ஆப்சோனின் அப்படின்னு சொல்லி பேர். If antibody receptors of the pathogen cell membrane போய் ஒட்டிக்கும். The opsonin binds with the membrane. The phagocytes are attached to the pathogens. So opsonization is the process. The pathogens are coated. கோட்னா என்ன? வெளிப்புற சுற்றி ஒட்டிக்கிறதுக்கு பேர் கோட். With substance is called opsonin. ஆப்சோனின் என்ன? கிருமியை சுற்றி கோட்டு மாதிரி போய் ஒட்டிக்கிறதுக்கு பேர் என்ன? ஆப்சோனின் அப்படின்னு சொல்லி பேர். ஆப்சோனின் என்ன? கிருமியை சுற்றி. The pathogens are coated. கோட்னா என்ன? சுற்றி. With the substance is called opsonin. கிருமியை சுற்றி பொருள்கள் போய் ஒட்டிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் ஆப்சோனின் அப்படின்னு சொல்லி பேர். It is marking. இது mark the pathogen for destruction by immune system. These result in a much more deficient phagocytosis. இதுக்கு பேர் தான் phagocytosis. செல் விழுங்குதல் அப்படின்னு சொல்லி பேர். பேகோசைட்டிஸ்ன்னு என்ன? செல் விழுங்குதல் அப்படின்னு சொல்லி பேர். இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, இதுதான் செல் விழுங்குதல். இது கிருமி இருக்குது, இந்த கிருமியை சுற்றி ஆன்டிபாடி போய் உட்காந்துக்குது, அதுக்கு பேர் ஆப்சோனைசேஷன். இப்போ ஒரு செல்லு வந்து அது விடிச்சு விழுங்கி கொண்டு டைஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும், அதுக்கு பேர் தான் இந்த செல்லுக்கு பேர் மேக்ரோபேஜஸ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ப்ராசஸுக்கு பேர் பேகோசைட்டோசிஸ். இதுதான் நியூட்ரலைசேஷன். நியூட்ரலைசேஷன் என்ன? கிருமி சுற்றி போய் நின்றுட்டு அதை வந்து பாக்டீரியா கொண்டு அழிச்சிட்டு அதுக்கு பேர் நியூட்ரலைசேஷன். அக்ளூட்டினேஷன் அப்படின்னா இது வந்து திடப்பொருளாகுது, ஆன்டிபாடிஸ் போய் ரியாக்ட் பண்ணி கலங்களாக மாற்றிடும், அதுக்கு பேர் அக்ளூட்டினேஷன். ப்ரிசிப்டேஷன் என்னென்னா ஆன்டிஜன் வந்து சாலிபிளாக இருக்கும், அதை கரைச்சிட்டு கீழே வீழ்படியோ படிஞ்சிடும், அதுக்கு பேர் ப்ரிசிப்டேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது நியூட்ரலைசேஷன். நியூட்ரலைசேஷன் என்னென்னா அது கிருமி வெளியிடக்கூடிய டாக்ஸின்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம அழித்து காலி பண்ணுறதுக்கு பேர் தான் நியூட்ரலைசேஷன். The reactions are of the antigen antibody is involved the elimination of harmful effects of bacterial exotoxins or virus by specific antibodies. நம்ம பாடிக்கு உள்ளார இருக்கக்கூடிய வைரஸோ பாக்டீரியாவோ ஒரு சில டாக்ஸின்ஸை கிரியேட் பண்ணுது, அந்த டாக்ஸின்ஸை வந்து நம்ம போய் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லி பேர். This neutralizing substance of antibodies is known as antitoxins அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஆன்டிபாடிக்கு வந்து இந்த இதை போய் இந்த டாக்ஸின் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணதுனால அதுக்கு பேர் ஆன்டிடாக்சின்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். These specific antibody produced by a host cell response of the bacterial exotoxin corresponding toxide inactivate toxins. அதாவது இது எப்படி உற்பத்தி ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள டாக்ஸின் வந்தால் மட்டும்தான் இது உற்பத்தி ஆகும், இல்லைன்னா உற்பத்தி ஆகாது. ஓகேங்களா? இதுக்கடுத்து வேக்சின்ஸ். வேக்சின் என்ன? தடுப்பூசி போடுறதுக்கு பேர் வேக்சின்ஸ். தடுப்பூசி போடுறது தான் வேக்சின்ஸ். தீஸ் வேக்சின்ஸ் ஆர் பயாலஜிக்கல் ப்ரிப்ரேஷன். உயிரியல் முறைப்படி தான் தயாரிப்பாங்க. உயிரியல் முறைப்படி நான் ஏதாவது கிருமிகள், கிருமியோட துகள்கள், கிருமியிலேருந்து வரக்கூடிய டாக்ஸின்ஸ், கிருமியோட ப்ரோட்டீன்ஸ், கிருமியோட சைட்டோபிளாசம், இந்த மாதிரி கிருமிகள் அல்லது உயிருள்ள பொருள்கள், தாவரங்கள், இந்த மாதிரி உயிருள்ள பொருள்களிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் வேக்சின்ஸ். தட் ப்ரொவைட் ஆக்டிவ் அக்யூட் இம்யூனிட்டி. இது வந்து ஆக்டிவ் அக்யூட் இம்யூனிட்டியை தூண்டிவிடும். A particular disease resembles the disease causing microorganism and is often made the weakened, attenuated, killed forms the microbe, their toxins and among the surface proteins, vaccines. அப்படின்னா என்னென்னா பர்டிகுலர் டிசீஸ், ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கனிசம், அந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசத்தோட அந்த மைக்ரோ ஆர்கனிசத்தை வீக் பண்ணுவாங்க. வீக்னா என்ன? சாகக்கூடிய நிலைமையில் எடுத்துக்கிறதுக்கு பேர் அட்டன்யூட்டட் அப்படின்னு சொல்லி பேர். ஒரு கிருமி சாகக்கூடிய நிலைமையில் இருந்தால் அதுக்கு பேர் அட்டன்யூட்டட் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? ஒரு கிருமி சாகக்கூடிய நிலைமையில் இருந்தால் அதுக்கு பேர் அட்டன்யூட்டட். ஒன்றா அந்த கிருமி சாகக்கூடிய நிலைமையில் வேக்சின் எடுத்து பயன்படுத்துவாங்க, அல்லது அந்த கிருமி கொன்னுட்டு அதை பயன்படுத்துவாங்க, அல்லது கிருமியோட டாக்ஸினை பயன்படுத்துவாங்க, அல்லது கிருமிக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை பயன்படுத்துவாங்க. இப்படி ஏதாவது ஒன்றா கிருமியோட ப்ரோட்டீன், நோய் பாதிக்கக்கூடிய கிருமியோட ப்ரோட்டீன், கிருமியிலேருந்து வெளியில் வரக்கூடிய டாக்ஸின்ஸ், செத்துப்போன கிருமி, சாகர நிலைமையில் இருக்கிற கிருமி, இது எல்லாத்தையும் வேக்சினை பயன்படுத்துவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர். ஓகேங்களா? சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிற கிருமி வேக்சினை பயன்படுத்த அதுக்கு மாதிரி அட்டன்யூட்டட் வேக்சின். செத்துப்போன கிருமியை பயன்படுத்தினா கில்டு வேக்சின். டாக்ஸின்னா அதனோட விஷம். சர்ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸ், ப்ரோட்டீன் வேக்சின். ஓகேங்களா? வேக்சின் அப்படின்னா டீச் அப்படின்னு அர்த்தம்.
வேக்சின் அப்படின்னா டீச். என்ன டீச் பண்ணுதுன்னா நம்ம நோய்க்கிருமி எதிர்த்து எப்படி போராடணும் அப்படின்னு டீச் பண்ணி கொடுக்கும். அதுக்கு பேர் தான் வேக்சின் அப்படின்னு சொல்லி பேர். நம்ம உடம்புக்கு நோய்க்கிருமி எதிர்த்து எப்படி போராட வேண்டும் டீச் பண்ணக்கூடிய பொருளுக்கு பேர் வேக்சின். ஹவு டிஃபெண்ட் இட் செல்ஃப் தன் த வைரஸ் அண்ட் பாக்டீரியா. வைரஸையும் பாக்டீரியாவும் நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டும் டீச் பண்ணக்கூடியதுக்கு பேர் வேக்சின்ஸ். இட் இன்வேட் இட். Vaccines deliver the very little amounts of inactivated or weakened virus or bacteria. வேக்சின்ஸ் எல்லாமே வெரி லிட்டில் அமௌண்ட் தான் எடுத்துக்குவாங்க. ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. அதிகமாகலாம் வேக்சின் போட மாட்டாங்க. 4 சொட்டு 3 சொட்டு தான் போடுவாங்க. இன்ஆக்டிவேட்டட் அப்படின்னா செயலிழந்த, வீக்கனட் அப்படின்னா வீக்கான அந்த பாக்டீரியாவை எடுத்துக்குவாங்க. பார்ட்ஸ் ஆஃப் தெம், அந்த பார்ட்ஸ் வச்சுக்கலாம். இட் அலோவ் தி இம்யூன் system to recognize the organism without actually experiencing these disease. இது என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நோய்க்கிருமி உள்ளே வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்காது. அதுக்கு முன்னாடி இது எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணிடும். வித்தவுட் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் த டிசீஸ். நோய்க்கிருமி உள்ளே வந்து எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம வேக்சினை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். சம் ஆஃப் த வேக்சின்ஸ் நீட் த கிவன் மோர் தென் 1 டோஸ், தட் இஸ் கால்ட் அஸ் பூஸ்டர் வேக்சின். ஒரு சில வேக்சின் வந்து ஒரு டைம் சொட்டு கொடுக்கறதுனால நிற்காது. 4-5 டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அதாவது முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம் அப்படி கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு பேர் பூஸ்டர் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் என்ன? பூஸ்டர் வேக்சினேஷன். டு மேக் ஷூர் இம்யூன் சிஸ்டம் டு ஓவர் கம் த ரியல் இன்ஃபெக்ஷன் வித் தி ஃபியூச்சர். இதுக்கு பேர் தான், சரிங்களா, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் பூஸ்டர் டோஸ். ஒரு சில வேக்சின்ஸு ஒரே வேக்சினோட சரியாகாது. 1 வாரம் கழித்து 2 வாரம் கழித்து மறுபடியும் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் பூஸ்டர் டோஸ் வேக்சின் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு வேக்சின் இனியர்ஸ் தி இம்யூனைசேஷன் ப்ராசஸ். வேக்சின் உள்ள போய் என்ன பண்ணுது? நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டி விடுது. இந்த வேக்சின் ஆர் கிளாஸிஃபைடு ஃபஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின், செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின், தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின். இப்படி 3ஆக பிரிக்கிறாங்க. வேக்சினை 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின், இன்னொன்று செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின், இன்னொன்று தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின் 3ஆக பிரிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் வேக்சின். ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் வேக்சின். The first generation is further subdivided into live attenuated vaccine. Attenuated நம்ம என்ன சொன்னால் சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிற வேக்சினுக்கு பேர் attenuated வேக்சின். கில்டு வேக்சின் என்ன? செத்து போன வேக்சினுக்கு பேர் கில்டு வேக்சின். டாக்ஸைட்னா வேக்சின் வந்து வரக்கூடிய விஷம். இந்த மாதிரி 3 பிரிக்கிறாங்க. அட்டனுவேட்னா சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறது, கில்டுனா செத்து போன வேக்சின், கிருமி, டாக்ஸைட்னா இது விஷம். Live attenuated vaccines are used weakened, ஏஜ்டு, லெஸ் வைருலண்ட். வீக்குன்னா ரொம்ப வீக்கான நிலைமையில், சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. ஏஜ்னா வயசான, லெஸ் வைருலண்ட் அப்படின்னா நோய் தாக்கம் ஏற்படுத்தாத கிருமிகள். ஃபார்ம் ஆஃப் தி வைரஸ். எக்ஸாம்பிள்ஸ் மீசல்ஸ், மம்ஸ், ரூபெல்லா வைரஸ் வேக்சின்ஸ், வேரியோலா வேக்சின்ஸ், சிக்கன் பாக்ஸ் வேக்சின்ஸ். இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அட்டென்யூட்டட் வேக்சினுக்கு எடுத்துக்காட்டு மீசில்ஸு, மம்ஸு, ரூபெல்லா, வேரியோலா வேக்சின்ஸ். சரிங்களா? மம்ஸு, மீசில்ஸு, ரூபெல்லா, வேரியோலா, சிக்கன் பாக்ஸ். சரிங்களா? இதுதான் அட்டென்யூட்டட் வேக்சின் எடுத்துக்காட்டு. கில்டு வேக்சினுக்கு எடுத்துக்காட்டு முதல் செத்து போன கிருமி எடுத்து போட்டால் கில்டு வேக்சின்ஸ். கில்டு வேக்சின்ஸ் ஆர் கில்டு இன்ஆக்டிவேட்டட் பை ஹீட். வெப்பத்தை கொடுத்து அது கொன்றது. மெத்தட்ஸ் எக்ஸாம்பிள் சால்ட் வேக்சின். சால்ட் போலியோ வேக்சின் வந்து லீவ் அட்டென்யூட்டட் வேக்சினுக்கு எடுத்து செத்து போன கிருமிக்கு எடுத்துக்காட்டு. இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் ஆர் கில்டு வேக்சின். இதுக்கடுத்து டாக்ஸைட்ஸ் அப்படின்னு விஷம், கிருமிகளோட விஷம். டாக்ஸைடு வேக்சின்ஸ் கண்டெய்ன்ஸ் டாக்ஸின்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் செக்ரேட்டட் பை தி பாக்டீரியா ஆர் வைரஸ். பாக்டீரியாவோ வைரஸை செக்ரேட் பண்ணக்கூடிய விஷத்தை வேக்சினை பயன்படுத்துறதுக்கு பேர் கில்டு வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். They are make immune harmful effects of the infection instant for the infection itself. Example TPT vaccine. Example TPT vaccine, diphtheria, pertussis, tetanus vaccine. இது 3 இதுக்கு எடுத்துக்காட்டு. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் வேக்சின். இதுக்கு அடுத்தது செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின். ஓகேங்களா? செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின்ங்கிறது the second generation vaccines contains pure surface antigen of the pathogen. ஆன்டிஜனோட பேத்தஜனோட சர்ஃபேஸ் ஆன்டிஜன் பியூராக எடுத்துக்கிட்டால் அதுக்கு பேர் செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின்.
எக்ஸாம்பிள் ஹெப்பாட்டிட்டிஸ் பி. அதாவது ஒரு வேக்சின் ரொம்ப பியூராக எடுத்துக்கிட்டால் அதுக்கு பேர் செகண்ட் வேக்சின். தேர்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறது பியூரஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஹையஸ்ட், ரொம்ப இது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா அது பியூரஸ்ட்டாக இருந்ததுக்கு பேர் தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின். ஹையஸ்ட் பொட்டன்சி, இதனோட பொட்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். விச் ஆர் சிந்தசைஸ்டு ஜெனரேஷன். அட்லீஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் தி டிஎன்ஏ வேக்சின் எடுத்துக்காட்டு. டிஎன்ஏ வேக்சின் இஸ் ஏ தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின். ரீகாமினன்ட் டிஎன்ஏ வேக்சின் அப்படிங்கிறது தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேக்சினேஷன், அடுத்து இம்யூனைசேஷன். வேக்சினேஷன் என்ன? சொட்டு மருந்து போடுறதுக்கு பேர் வேக்சினேஷன். இம்யூனைசேஷன் என்ன? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு பேர் இம்யூனைசேஷன். சொட்டு மருந்து கொடுத்தலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதலும் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் சொட்டு மருந்து கொடுத்தலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தலும். Vaccination is a process, administration of vaccine into body and act introducing vaccine into body to provide immunity to specific diseases called as vaccination. Vaccination என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக நம்ம சொட்டு மருந்தை பயன்படுத்தி அந்த நோய் வராமல் தடுக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் வேக்சினேஷன். இது ஒரு 2 மார்க் ஆர் 3 மார்க்கு. இம்யூனைசேஷன் என்ன? வேக்சின் உள்ளே வந்த பின்னாடி அந்த நோய் கிருமிக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு பேர் இம்யூனைசேஷன். இட் இஸ் a process of body building up the immunity. பில்டிங்னு என்ன? உருவாக்குதல். இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறது. பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு பேர் இம்யூனைசேஷன். இம்யூனைசேஷன் டிஸ்கிரைப்ஸ் தி ஆக்சுவல் சேஞ்ச் இன் அவர் பாடி டு ரிசீவிங் தி வேக்சின். வேக்சின் வந்த பின்னாடி தான் இம்யூனைசேஷன் நடக்கும். வேக்சின் ஒர்க் பை ஃபைட்டிங் த பேத்தோஜன்ஸ் பை ரெக்கார்டிங் த மெமரி சிஸ்டம். மெமரி சிஸ்டத்தை வச்சு இது வேக்சின் போய் உள்ள மெமரி சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணிடுது. இந்த மெமரி சிஸ்டம் அந்த கிருமியை அட்டாக் பண்ணுது. அதுக்கு பேர் தான் இம்யூனைசேஷன். ஓகேங்களா. டு என்ஷூர் த நெக்ஸ்ட் டைம் பேத்தோஜன் சென்டர்ஸ் டர்ன் அவர் பாடி. ஃபஸ்ட்டு சொட்டு மருந்து உள்ளே போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் அந்த கிருமி உள்ளே வந்து அந்த கிருமி ஈஸியாக அழிச்சிடும். டு எலிமினேட்டட் குயிக்லி. எலிமினேட்னா வெளியேறது, அழிச்சு அது சீக்கிரமாக வெளியேற்றிடும். ஒன்ஸ் த பாடி ஏபிள் டு ஃபைட் அகேன்ஸ்ட் த டிசீஸ். ஒரு டைம் ஒரு நோய்க்கு எதிராக ஃபைட் பண்ணக்கூடிய டிசீஸ் அதுக்கு வந்துருச்சுன்னா இட் இஸ் பிலீவ்டு ஹேவ் டு இம்யூனிட்டி ஃபார் இட். அது ஆட்டோமேட்டிக்காக உடம்புக்குள்ளே பதிவாயிரும். அண்ட் ஆல்சோ நோன் அஸ் பாடி பீயிங் இம்யூனஸ் அகேன்ஸ்ட் த டிசீஸ். உடம்புக்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளார க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் vaccination and immunization. Okay, thank you students. Let us meet next topic.